15ஆம் தேதி என்னங்க இது கூட தெரியுது. மாப்பிள்ள தம்பி எப்படிப்பட்டவரு என்னன்னு போய் விசாரிச்சுட்டு வாங்கன்னு உங்களை ஊருக்கு அமிச்சா மார்க்கெட்டுக்கு போய் கரிகா வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. வாய மூடுறி. உன் புருஷனை பத்தி என்னைக்காவது நீ உயர்ந்த அபிப்பிராயம் வச்சது உண்டாடி? ஏண்டி காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு நான் என்ன மடையனா? மாப்பிள்ள வீட்டுல ஓசிலே வாங்கிட்டு வந்துட்டடி. என்னது மாப்பிள்ள வீட்டுல இருந்து ஓசிலியா? உங்களுக்கு ஏதாவது இருக்கா? இந்த மாதிரி எல்லாம் பேசினா எனக்கு எரிச்ச வரும். ஆமா, இந்த ரோஷத்துல மட்டும் ஒண்ணும் குறைச்சல இல்ல. சம்பந்தமே பேசாம சம்பந்தி வீட்டுல கை நீட்டினா அவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? இவங்கிட்ட வரதட்சணை எதிர்பார்க்கறதுல புண்ணியம் இல்லைன்னு நினைப்பாங்க. வேற என்ன? சரி, அதை விடுங்க. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எப்படி நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த இடமா இல்ல குறைச்சலா இருக்குமா? நமக்கு அவங்களுக்கு ஏணி வச்சாலும் எட்டாது அந்த அளவுக்கு வசதி இருந்தாலும் நம்ம பொண்ணோட போட்டோ எடுத்து காட்டினேன். கப்பன குப்புற விழுந்தவங்க 1 மணி நேரம் எந்திரிக்கல. அப்புறம் நான் தாண்டி தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டேன். நிஜமாவா? ஆமாண்டி. மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு அம்மாவுக்கு நம்ம பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. பொண்ணோட போட்டோவை கொடுங்க, நாங்க மாப்பிள்ளை கிட்ட காட்டிட்டு முடிவு சொல்றோம்னு சொன்னாங்க. மாப்பிள்ளை கிட்ட நீங்க என்னங்க புதுசா காட்ட போறீங்க? மாப்பிள்ளை தான் தினம் தினம் பாத்துக்கிட்டு இருக்காரு என் பொண்ணு அப்படின்னு சொன்னேன். அப்படியே அசந்து போயிட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க? அப்புறம் என்ன, நான் விவரத்தை சொன்னேன். முரளி நம்ம பக்கத்து வீட்டுல குடியிருக்காரு, நம்ம பொண்ணு மேல உயிரையே வச்சிருக்காரு, அதனாலதான் நான் சம்பந்தம் பேசலான்னு வந்தேன்னு சொன்னேன். அடுத்த வாரமே நாங்க வர்றோம், நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலான்னு சந்தோஷமா சொல்லிட்டாங்க. தேனருவியில் நனைந்திடும் மலரு தொடரும் கதையோ எதுதான் விடையோ மனவேளை நான் இசைத்திட தேனருவியில் நனைந்திடும் மலரோ வரமோ வருமோ நான் நலம் பெற தேனருவியில் நனைந்திடும் மலரோ திரனா திரனா
கொடுமை எனதுயிர் அழைத்திட சுமதி, என்னம்மா இது காலங்காத்தால விட்டதை பார்த்து நின்னுகிட்டு இருக்க? ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணுமில்லையாவது இன்னுமில்லையாவது இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை, ஊர்ல ஒவ்வொருத்தரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. நீ இப்படியே நின்னுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சீக்கிரமா கோயிலுக்கு போயிட்டு வா. புறப்பட. யாரு முரளியா பாக்குறீங்க? நானும் அவனுக்காகத்தான் 3 மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். காலையில 6 மணிக்கே எந்திரிச்சு எங்கேயோ குன்றத்தூர் கோயிலுக்கு போயிருக்கிறானா, இன்னும் வரக்கான். வயலுக்கு கோயில் குளம்னா போதுங்க, உலகத்தையே மறந்துடுவான். அடுத்த வாரம் நான் ப்ரமோஷன்ல பெங்களூர் போறேன். உங்க சம்மதத்தை பச்சை புடவையோட இதே குன்றத்தூர் கோவில்ல வர வெள்ளிக்கிழமை எதிர்பார்க்கிறேன். நான் விரும்பின உனக்கு ஒரு வாழ்க்கை துணைதான் தேவைப்பட்டது. ஆனா என்ன விரும்பின இவளுக்கு ஒரு வாழ்க்கையே தேவைப்பட்டது. ஒருத்திக்கு வாழ்க்கை துணையா இருக்கிறத விட இன்னொருத்திக்கு வாழ்க்கையாவே இருந்துடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அக்கா, உங்க வீட்டு சோற தின்னதுனாலதான் எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சது. நீங்க தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். நல்லா இருமா. வரேன்க்கா.